அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது மார்ச் மாத லக்ன பலனை பார்ப்போம். லக்னாதிபதி புத பகவான் 4 குடைவராகவும் வந்து தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் லக்னத்தில் ராகு பகவான் குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்றிருப்பது மன தைரியம் உடல் ஆரோக்கியம் கொடுக்கிற அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானோடு சேர்ந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் மன குழப்பம் தேவையில்லாத அச்சம் இவைகளை ஏற்படுத்தக்கூடும். ஒரு சிலருக்கு சிறு சிறு மருத்துவ செலவையும் உண்டாக்கும் காலமாகவும் அமையும். அடுத்ததாக 4 புத பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் மாணவ மாணவியர்கள் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி தன் முழு சிந்தனையுடன் ஆற்றலையும் செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அனைத்து விதமான பாடங்களையும் மனதில் பதிய வைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி ஒரு சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடுத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதியாக வந்த குரு பகவான் 7 குடைவராகவும் வந்து 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் மறைந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மனதிற்கு ஏற்றவாறு தொழில் செய்யக்கூடிய காலமாகவும் தேவைக்கு ஏற்ற வருமானம் தொழிலை பொறுத்தவரை வந்து கொண்டு இருக்கிற நிலையில் வரக்கூடிய வருவாய் கூட கையிலே இருக்கக்கூடிய பணமும் சேர்த்து சுபவிரயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு நிகர் நீங்களாகவே இருந்து தொழிலை பொறுத்தவரை மிக சிறப்பாக நடக்கூடிய காலமாகவும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பையும் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். அடுத்ததாக தொழில் ஸ்தானாதிபதியாக வந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்திருந்து தொழில் ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிற நிலை வரக்கூடிய வருமானம் அனைத்தும் குடும்பத்திற்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமையக்கூடும். அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வந்த சனி பகவான் கேது பகவானோடு சேர்ந்து 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நிலையில் 7 குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து லக்னாதிபதி நட்சத்திர சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலம் கூட்டாளிகள் இடத்தில் சிறு சிறு மனக்கசவுகள் இருந்த போதிலும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தொழில் நடத்தக்கூடிய காலமாக அமையும். அடுத்ததாக 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 6க்கு 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் இதற்கு முன்னால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் கூட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் எதிர்ப்புகள் முழுமையாக மறைந்து எதிரிகளால் உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய காலமாகவும் அமையும். அடுத்ததாக லக்னத்திற்கு 6 செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு பூர்வீக சொத்து வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி முழுமையாக விடுபடக்கூடிய காலமாக அமையும். பாக பிரிவினை மூலமாக ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிதிர் வகை சொத்துக்கள் பிரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமணத்தை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி கேது பகவானோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 7 அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் கலஸ்திர காரகரான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு சிலருக்கு திருமண தடையையும் திருமணம் ஆனவர்களுக்கு அரசு அல்லது தனியார் துறையில் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும். அடுத்ததாக யோகாதிபதியாக வந்த சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்திலே இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலையும் 7-10 குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலையும் குடும்பம் சிறப்பாக நடப்பதோடு சுப விரயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் திருமணம் போன்ற சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். அடுத்ததாக லக்னத்தில் ராகு பகவான் குரு பகவான் நட்சத்திர சாரத்திலே அமர்ந்திருப்பதும் 7ஆம் இடத்திலே கேது பகவான் சூரிய பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்றிருப்பதும் ராகு கேது பெயர்ச்சியாகி வந்த முறை உங்களுக்கு ஒரு சிறப்பான உயர்வு பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இறை வழிபாடாக சனீஸ்வர பகவானை வழிபடுவதாலும் அல்லது விநாயக பெருமானை வழிபட்டு வருவதாலும் கூடுதலாக நற்பலன்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நன்றி, வணக்கம்.